ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட மோஸ்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டுங்க. ஒரு ஸ்மால் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸாக இருந்தாலும் சரி, அதில் வேரியபிள்ஸ்ன்றதை கட்டாயமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் வேரியபிள்ஸ்னா என்ன, இது பைத்தன் மெமரியில் எப்படி சேவ் பண்ணுறது, இதை எப்படி அப்டேட் பண்ணுறது, இதை டைனமிக்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பற்றின முழுமையான விளக்கத்தை பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வேரியபிள்லாம் என்னென்னு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாங்க. நம்ம எப்போவுமே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கூட கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும், ரைட்டா? ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கிச்சனில் வந்து இந்த மாதிரியான ஒரு டப்பா பார்த்துருப்பீங்க. இது வந்து நிறைய விஷயங்கள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும் இல்லையா? ஸோ ஒரு கிச்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பெப்பரு, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அது சேமித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றதும் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு கண்டெய்னர். இட்ஸ் கோயிங் டு கண்டெய்ன் சம்திங். இதுவும் நமக்கு என்ன வச்சிருக்க போது, ஒரு விஷயத்த சேவ் பண்ணி வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நான் ஒரு கண்டெய்னரை உருவாக்குறேன், ஒரு டப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த டப்பாவுக்கு நான் என்னென்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னா, ஏ அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். ஓகே, இந்த ஏன்றது எதையாவது ஒரு விஷயத்த கண்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இதுக்குள்ள நான் வந்து 10 அப்படின்ற ஒரு வேல்யூவை என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ஏன்ற கண்டெய்னர்ல நான் என்ன ஸ்டோர் பண்ணலாம், 10ன்றதை ஸ்டோர் பண்ணலாம். அதோட பெயரை தான் நம்ம இங்க வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க பாருங்க, a variables, a symbolic name or label that refers to value or an object stored in a memory. ஓகே, நம்ம கிச்சன்ல எப்படி செல்ஃப் இருக்கும், அந்த செல்ஃப்ல பல டப்பாக்கள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பைத்தன் மெமரின்றது அதே மாதிரி கிச்சன் செல்ஃப் மாதிரி யோசிச்சுக்கோங்க. அந்த கிச்சன் செல்ஃப்ல நீங்க நிறைய வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணலாம். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள், சின்னு ஒரு வேரியபிள். ஏ வந்து ஒரு வேல்யூவை சேவ் பண்ணி வச்சிருக்கு, பின்றது ஒரு வேல்யூவை சேவ் பண்ணியிருக்கு, சின்றது ஒரு வேல்யூ சேவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யோசிச்சு வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ வேரியபிள் அப்படின்றது, வேரியபிள் இஸ் நத்திங் பட் த கண்டெய்னர், இட்ஸ் கோயிங் டு ஸ்டோர் சம் வேல்யூ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை எப்படி நம்ம பைத்தன்ல யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் என்ன பண்றேன், a ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்கேன், a ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன, ஏன்ற ஒரு வேரியபிள்ல நான் 10ன்ற வேல்யூவை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி நீங்க பயன்படுத்துறது, எப்படி இதை நீங்க பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் see the output, ரைட்டா? a equal to 10 கொடுத்தா இப்போ எனக்கு என்ன இருக்கு, அவுட்புட்ல 10ன்றது கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஸ்டோர் த வேரியபிள், ரைட்டுங்களா? இதே மாதிரி இதை நீங்க அப்டேட் பண்ணவும் முடியும். இப்போ a equal to 10 நான் சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் a equal to 12ன்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி நான் 10ன்னு சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், 12ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ லாஸ்டா என்ன சொல்லியிருக்கீங்களோ அதுதான் வேரியபிளோட வேல்யூ. இப்போ நீங்க நினைக்கலாம் 10ன்னு ஆன்சர் வரும்னு, அப்படி வராது, நமக்கு 12ன்றது தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 இருந்தாலும் ரெண்டாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், 12ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மெமரி அது என்ன பண்ணிடும், அப்டேட் பண்ணிடும். ஆல்ரெடி நான் a ஈக்குவல் டு 10ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த விஷயமானது எனக்கு 12ஆல ரீப்ளேஸ் பண்ணப்படும். ஓகே, 10ன்னு சொன்னேன், மறுபடியும் a ஈக்குவல் டு 12 சொன்னாங்காட்டி இங்க இருந்த 10 என்ன ஆச்சு, இப்போ இந்த 10 இப்போ எனக்கு 12ஆக மாற்றப்பட்டுச்சு, ரைட்டா? ஸோ இப்படிதான் நம்ம வேரியபிளை அப்டேட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த வேரியபிளை எப்படி கால்குலேஷனுக்கு யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட a ஈக்குவல் டு 10 இருக்கா, இப்போ நான் b ஈக்குவல் டு 12ன்னு வைக்கிறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் a பிளஸ் b அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, பிரிண்ட்னா என்னன்னு நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. பிரிண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் கோயிங் டு கிவ் யூ த அவுட்புட். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 22ன்னு அவுட்புட் கிடைச்சிருக்கு. 10 அது கூட 12 சேர்ந்து எனக்கு அவுட்புட்ல கிடைச்சிருக்கு. இல்ல இதையும் நீங்க ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதுவுமே பாசிபிள் தான். c ஈக்குவல் டு a பிளஸ் b எக்ஸிக்யூட் பண்ணா சியை பிரிண்ட் பண்ணணும். சாரி, பிரிண்ட் பண்ணாதானே அவுட்புட் வரும், ரைட்டா? பிரிண்ட் ஆஃப் சி கொடுத்துட்டு லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ். இதை பாருங்க, எனக்கு அவுட்புட் 22 அப்படின்னு கிடைச்சிருக்கு, ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு வேரியபிளை பயன்படுத்தி கேல்குலேஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ளஸ்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஈக்குவல்ட்டுனால என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்கூல் லெவல்லே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்? இது பெரும்பாலும் ஏன் எனக்கு தேவைப்படுது இந்த வேரியபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு நான் வெல்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவரோட பேர் வந்து ஜான் வச்சுக்கலாமா? ஸோ பிரிண்ட், ஓகே, ஹாய் ஜான், ஓகே,
வெல்கம் டு பைத்தன் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஐ ஜான் வெல்கம் டு பைத்தன் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வருது. பட் இன்னொருத்தருக்கு இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவரோட பேர் தினேஷ்ன்னு இருக்கு. அப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு தினேஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தினேஷ் வெல்கம் டு இதை வந்து நான் கோடிங்ல போயிட்டு மாத்திட்டு இருக்கேன். இப்போ தினேஷ்ன்றதை நான் ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்தியிருக்கேன். பட் ஒரு பேராகிராஃப்ல பல தடவை தினேஷ்ன்னு இருக்குன்னா பல தடவை அந்த தினேஷை போயிட்டு நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், அதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளமை தவிர்க்கிறதுக்காக நமக்கு இங்க வேரியபிள்ன்றது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இங்க நான் நேம் ஈக்குவல் டு நான் சொல்லிட்டா போதும். இங்க போயிட்டு இங்க கமா போட்டுக்கிட்டீங்கன்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கோட்ஸ்குள்ள கொடுக்கக்கூடாது, வேரியபிளை வெளியே தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்க. இந்த இடத்துல நான் தினேஷ் இப்படின்னு நான் தரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும், தினேஷ் வெல்கம் டு பைத்தன் கிளாஸ்னு. ஓகே, கமா வேணும்னா நீங்க உள்ளே கூட கமா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, தினேஷ் வெல்கம் டு பைத்தன் கிளாஸ். இப்போ நான் தினேஷ்க்கு பதிலாக இப்போ என்ன கொடுக்கலாம், நான் ஜான்னு தரலாம். ஒவ்வொரு டைமும் நான் அந்த ப்ரோக்ராமிங்குள்ள போயிட்டு நான் மாற்றணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம இந்த வேரியபிள்ல மாற்றும் போதே ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஜான் வெல்கம் டு பைத்தன் கிளாஸ்ன்றது வந்திருக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க பல விஷயங்களை உங்களால பண்ண முடியும். இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒவ்வொரு டைமும் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஐ ஹாவ் திஸ் கோட். இப்போ ஜானுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜ் நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணா போதும். மை நேம் இஸ் ஜான். ஜான் இஸ் லேர்னிங் பைத்தன். ஜான் வாண்ட்ஸ் டு பிகம் பைத்தன் எக்ஸ்பர்ட்னு வந்திருக்கு. ரைட்டா? அதே இப்போ நான் தினேஷ்ன்ற பேரை மாற்றணும்னா டக்குன்னு நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், தினேஷ்னு மாற்றிக்கலாம். இப்போ இந்த வேரியபிள் இல்லைன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு டைமும் போயிட்டு எங்கெங்கெல்லாம் ஜான் வரணுமோ அங்கெல்லாம் தினேஷ்னு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம். விச் இஸ் நாட் அ குட் திங் டு டூ, இல்லையா? சரி. ஸோ இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? ஸோ உங்களுக்கு குயிக்காக ஒரு ரீகேப் சொல்லணும் அப்படின்னா, வேரியபிள்ஸ் அப்படின்றது வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறக்காகவும் கோடை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறக்காகவும் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப 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 மாற்றணுன்ற அவசியமும் கிடையாது. கோடை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கான ஆன்சரை உங்களோட சாட்டில் நீங்கள் போடுங்க, உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ இங்கே okay, let me give you this. வேற ஒரு கொஷின் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, மை நேம் இஸ் ரவி. ரவி இஸ் லேர்னிங் பைத்தன். ரவி வாண்ட்ஸ் டு பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட்னு இருக்கா. இதை எப்படி வேரியபிளை பயன்படுத்தி நம்ம சாத்தியப்படுத்துறதுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கிவ் மீ தம்ஸ் அப். ஓகே, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பேசிஸில் நமக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்க போகுது. பாய்.